பள்ளி சார் பள்ளி சார் கொஞ்சம் கோ-ஹோஸ்ட் பண்ண முடியுமா? ஸ்கிரீன் ஷேர் பண்றது. So distribution point பத்தி பள்ளி சார் ஆல்ரெடி அழகா சொல்லியிருக்காரு. ஸோ அதை பத்தி நான் எதுவும் பேசல, பிகாஸ் யூ ஆல்ரெடி எக்ஸ்பிளைன். அப்படி இருந்தாலும் நான் அதோட டிபியோட பேசிக் எலிஜிபிலிட்டி சொல்லலாம். ஏன்னா உங்களோட டீம்ல யாருக்காவது டிபி எடுக்கணும்னா நம்ம வந்து அந்த பேசிக் எலிஜிபிலிட்டி செக் பண்ணதுக்கு அப்புறம் வேணும் நீங்க வந்து ரிக்வஸ்ட் கொடுக்கணும். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி அப்படின்னா அஃப்கோர்ஸ் 13% வரணும். 30% அப்புறம் அவரோட என்இஎஃப்டி, கேஒய்சி, பேன் இது மூணுமே வந்து மோதிக்கையில அப்ரூவ்ல இருக்கணும். ஓகே, ஸோ அதை செக் பண்றதுக்கு உங்களோட அந்த கஸ்டமரோட ஆப்லயும் உங்களோட ஆப்லயும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுல போய் செக் பண்ணுங்க. அந்த கன்சல்டன்டோட என்இஎஃப்டி, கேஒய்சி, பேன் இது மூணும் அப்ரூவ்ல இருக்க பாருங்க. அப்புறம் டிஸ்டன்ஸ் பாலிசி நம்மளோட டிபி அக்ரிமெண்ட்ல செக்ஷன் 6.1ல கொடுத்திருக்காரு. ஸோ ரெஸ்ட் எல்லா ஸ்டேட்டுக்குமே 3 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் இருக்கும்போது நமக்கு தமிழ்நாடுக்கு ஸ்பெஷலா வந்து 500 மீட்டர் பிளஸ் 1 lakh rupees-ஓட பெனிஃபிட் இருக்கு. ஸோ அது நம்ம டிஸ்டன்ஸ் பார்க்கும்போது எக்ஸாக்ட் இந்த 500 மீட்டர் இருந்தா கூட நெக்ஸ்ட் டிபில இருந்து 500 மீட்டர் இருக்கான்னு நம்ம வெரிஃபை பண்ணோம். ஸோ நம்ம ரிக்வஸ்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நியரஸ்ட் டிபில இருந்து நம்மளோட பில்டிங்க்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குன்னு பாருங்க, 500 இருக்கா இல்லையா பாருங்க. ஸோ அதை நம்ம வந்து பார்க்கணும் அப்ளை கொடுக்கும்போது முன்னாடி. தேர்ட் வந்து இதோட டிபி கமிஷன் இல்லைன்னா டிபி சப்சிடி அப்படின்னா 3 to 4% தான் நமக்கு கமிஷன் வரும். 3% அப்படின்னா அக்ரிகல்ச்சர், லாண்ட்ரி கேர், அப்புறம் லிட்ரேச்சர் இந்த கேட்டகரிஸ்க்கு வந்து 4% கமிஷன். ரெஸ்ட் எல்லா கேட்டகரிஸ்க்கும் வந்து 4% கமிஷன் தான் நமக்கு வரும். 3% and 4%. அப்புறம் இந்த டிபி கமிஷன் வந்து நம்மளோட நெட்வொர்க் கமிஷனோட சேர்ந்து நெக்ஸ்ட் மந்த் 9th நமக்கு வந்து நெட்வொர்க் கமிஷன் வரும். அதோடு சேர்ந்து தான் இந்த டிபி கமிஷன் வரும். ஸோ நினைச்சிடாதீங்க டிபி கமிஷன் தனியா வந்துடும் டிஃபரெண்ட் அக்கௌண்ட்டுக்கு வரும், அப்படி இல்லை. நம்மளோட நெட்வொர்க் கமிஷனோட சேர்ந்து தான் இந்த டிபி கமிஷன் நமக்கு வரும். ஓகே, ஸோ நம்ம டிபி ப்ரொமோட் பண்ணும்போது டிபி அப்ளை பண்ணும்போது இந்த டீட்டெயில்ஸ் நீங்க வந்து கண்டிப்பா வந்து டிபி ஓனர் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்கணும். ஓகே, ஸோ கம் பேக் டு த டிபி அப்ளிகேஷன். எப்படி டிபி அப்ளிகேஷன் பண்றது, அதோட ப்ராசஸ் என்ன, எப்போ ஸ்டாக் பர்ச்சேஸ் பண்ண முடியும், எப்போ டிபி கோடு வரும், அதை பத்தி தான் நம்ம இந்த ஸ்லைட்ல பார்க்க போகுது. ஸோ டிபி அப்ளிகேஷன் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் மெத்தட் இருக்கு. அது எப்படி அப்ளை பண்ணணும்னு இந்த ஸ்லைடுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு ஷோ பண்ணலாம். பட் எப்படி இருந்தா கூட இந்த பேக் எண்ட்ல இந்த டிபி அப்ளிகேஷனோட ப்ராசஸ் எப்படி ஆகுதுன்னு நம்ம பார்க்க போறது. ஏன்னா எனக்கு ரிக்வஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் நிறைய கால்ஸ் முன்னாடி வந்துட்டு இருக்கு, சார் நான் டிபிக்காக அப்ளை பண்ணிருக்கோம், என்னோட டிபி கோட் எப்போ வரும்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கும். ஸோ அதனால நம்ம ஸ்டெப் எப்படி போகுதுதான் இந்த ஸ்லைட்ல நம்ம வந்து பார்க்க போறது. ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட எலிஜிபிலிட்டி பார்க்கணும். என்இஎஃப்டி, கேஒய்சி, பேன் கார்டு, அப்புறம் 13% லெவல் இருந்தா டிபிக்காக அப்ளை பண்ணலாம். ஸோ கரண்ட்லி நம்மளோட வெப்சைட்ல அழகா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காரு, ஆன்லைன் டிபி ரிக்வஸ்ட் சொல்லி. அதுல வந்து உங்க வீட்டுல இருந்து உங்க மொபைல் கூட எங்க வேணாலும் இருந்து உங்களுக்கு ஈஸியா வந்து டிபிக்காக ரிக்வஸ்ட் கொடுக்கலாம். ஏன்னா முன்னாடி பார்த்தா நமக்கு வந்து 12 pages அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு, பிரிண்ட் அவுட் எடுக்கணும், ஃபில் அப் பண்ணணும், பில்டிங் போட்டோ, ஆதார் கார்டு போட்டோ, கேஒய்சி போட்டோ எல்லாமே வச்சு கொரியர் பண்ணி அதுக்கப்புறம் தான் டிபி ஆகுது. ஆனா இப்போ வந்து உங்களோட வீட்டுல இருந்தாலும் உங்களோட ஆஃபீஸ்ல இருந்தாலும் ஷாப்ல இருந்தாலும் ஆன்லைன்ல வந்து பை கிளிக்கிங் ஆன் த வெப்சைட் உங்களுக்கு வந்து டிபிக்காக ரிக்வஸ்ட் கொடுக்கலாம். கொடுத்தா இம்மிடியட்டா வந்து அந்த ரிக்வஸ்ட் நம்மளோட சிஸ்டத்துல வந்துடும். ஓகே, இதான் டிபி அப்ளிகேஷன். அதை எப்படி பண்றது நான் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல சொல்லலாம். ஸோ ஒன்ஸ் டிபி அப்ளை பண்ணவும் எங்களுக்கு வந்து டிபி ரிக்வஸ்ட் வந்துடும். இதுல நம்ம வந்து உங்களோட டிஸ்டன்ஸ், அட்ரஸ் அந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே நம்ம வந்து வெரிஃபை பண்ணோம். அப்புறம் டிபி ரிக்வஸ்ட் வந்து அப்ரூவ் ஆகும். ஏதாவது டாக்குமெண்ட் இஷ்யூ இல்லைன்னா கம்ப்ளீட் அட்ரஸ் இல்லாம கொடுத்தா ரிஜெக்ட் ஆகும். ஸோ இதுக்காக 4 working days தான் நம்மளோட டார்கெட். பட் ஆஸ் பர் தி ஸ்பெஷல் ப்ரமோஷன் இஸ் கோயிங் ஆன் இன் தமிழ்நாடு, ரிக்வஸ்ட் வந்தாலும் மேக்ஸிமம் 1 or 2 days நம்ம வந்து கிளியர் பண்ணி விடலாம். We are make sure that for all the Tamil Nadu team. அப்புறம் ஒன்ஸ் டிபி ரிக்வஸ்ட் வந்து டிபி அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் நாம வந்து பேமெண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த பேமெண்ட் பண்ணதுக்காக நமக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்கு. ஆன்லைன்ல பண்ணலாம், இல்லைன்னா ஆஃப்லைன்ல பண்ணலாம். ஆன்லைன் அப்படின்னா நம்ம டிபி ரிக்வஸ்ட் ஆன்லைன்ல கொடுக்கும்போது அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் அந்த வெப்சைட்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு பேமெண்ட் கொடுக்கறதுக்காக. நம்மளோட டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங், ஏதாவது பேமெண்ட் வாலெட் இருந்தா அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு பேமெண்ட் கட்டலாம். அப்படி பேமெண்ட் நீங்க ஆன்லைன்ல கட்டினா இம்மிடியட்டா வந்து உங்களோட டிபி கோடு வந்து கிரியேட் ஆயிடும். இம்மிடியட்டா வந்து உங்களுக்கு டிபி பில்லிங் ஸ்டார்ட் பண்ணலாம். செகண்ட் வந்து ஆஃப்லைன் டிரான்ஸ்ஃபர். ஆஃப்லைன் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னா நம்ம அமௌண்ட் வந்து கம்பெனியோட ஐடிபி அக்கௌண்ட் இருக்கு பெங்களூர்ல, அந்த அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதோட ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்தா
நாம வந்து ஃபைனான்ஸ் அப்ரூவல் எடுத்து தான் டிபி கோட் கிரியேட் பண்ண முடியும். அதுக்கு மேக்ஸிமம் வந்து 24 ஹவர்ஸ் டைம் ஆகும். அதுக்காக நீங்க வந்து ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறம் அதோட ரெஃபரன்ஸ் நம்பர் எங்களுக்கு கொடுக்கணும். அது நம்ம ஃபைனான்ஸ் டீம் கிட்ட செக் பண்ணி தான் டிபி கோட் ப்ராசஸிங் ஆகும். சோ இதுல வந்து 4th ஸ்டெப் தான் டிபி கோட் கிரியேஷன். ஏன்னா நீங்க டிபிக்காக அப்ளை பண்ணிருக்கோம், டிபி அப்ரூவ் ஆயிருக்கும், அதோட பேமெண்ட் கோட முடிச்சாதான் உங்களுக்கு டிபி கோடு வரும். ஓகே, சோ ஒன்ஸ் 4th ஸ்டெப்ல வந்து உங்களோட டிபி கோட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட வெப்சைட்ல ட்ரேட் வாலெட் சொல்லி ஒரு வாலெட் வந்துடும். அந்த வாலெட்ல as per new policy 75,000 rupees வந்துடும். அந்த 75,000 rupees வச்சு 0BB ஸ்டாக் உங்களுக்கு பண்ணலாம், மீன்ஸ் ஆன்லைன்ல ரிக்வெஸ்ட் பண்ணலாம். சோ இதுல பார்த்தா இந்த கம்ப்ளீட் ஆன்லைன் ப்ராசஸ் நீங்க வந்து ஃபாலோ பண்ணா ஜஸ்ட் ஃபார் அப்ரூவல், அதுக்கு மட்டும் நீங்க வந்து கம்பெனில கான்டாக்ட் பண்ணா போதும். அப்புறம் பேமெண்ட் உங்களுக்கு பண்ணலாம், எதுவும் சப்போர்ட் எக்ஸ்ட்ரா தேவையில்லை, 0BB ஸ்டாக்கும் உங்களுக்கு பண்ணலாம். சோ இது வந்து சிம்பிள் ஆப்ஷன் உங்களோட வெப்சைட்ல இதுக்காக இருக்கு. ஓகே, சோ இதுதான் நம்மளோட டிபி ரிக்வெஸ்ட் கொடுக்கிறதோட ப்ராசஸ். டிபி ரிக்வெஸ்டோட ப்ராசஸ் நாம எப்படி பண்றோம் அதுதான் நாம இப்போ சொல்லியிருக்கோம். சோ நவ் நான் வந்து உங்களுக்கு காட்ட போறது எப்படி டிபிக்காக ரிக்வெஸ்ட் கொடுக்குறேன், அதுதான் நான் காட்ட போறது. சோ இதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து மொபைல்லையும் இல்ல நம்ம கம்ப்யூட்டர்லயும் மோதிகேரோட வெப்சைட்ல தான் போனோம். அதுக்காக www.modicare.com இந்த வெப்சைட்ல போய் தான் பண்ணோம். பட் இந்த வெப்சைட் வந்து ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு வெப்சைட் தான். அதனால நீங்க மொபைல யூஸ் பண்ணும்போது அந்த ப்ரௌசர்ல டெஸ்க்டாப் வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுல போய் பண்ணாதான் உங்களுக்கு ஈஸியா மொபைல யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கூகுள் குரோம் யூஸ் பண்ணா கூகுள் குரோமோட மெனு பார்ல பார்த்தா டெஸ்க்டாப் வியூன்னு இருக்கும், அதுல போனா அந்த கம்ப்யூட்டர்ல வர மாதிரி இந்த வெப்சைட் உங்க மொபைல்ல வந்துடும், டிபிக்காக ரிக்வெஸ்ட் கொடுக்க முடியும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து நாம வந்து நம்மளோட கன்சல்டன்டோட என்சிஆ நம்பர்ல வந்து லாகின் பண்ணோம். அதுக்காக அவரோட என்சிஆ நம்பர் அப்புறம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் கிளிக் பண்ணிடுங்க. சோ இப்போ நம்மளோட டேஷ்போர்ட்ல வந்துருக்கு. நாம வந்து சோ இதுல டிபி ரிக்வெஸ்ட் கொடுக்கறதுக்காக லெஃப்ட் சைட்ல வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கு, ப்ரொஃபைல்னு சொல்லி. இந்த ப்ரொஃபைல் ஆப்ஷனுக்கு கீழே நோட் டவுன் பண்ணிடுங்க, லாகின் பண்ணுங்க மோதிகே வெப்சைட்ல. அதுக்கப்புறம் லெஃப்ட் சைட்ல ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, ப்ரொஃபைல் கிளிக் பண்ணும்போது அதுல நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துடும். அதுல செகண்ட் லாஸ்ட் ஆப்ஷன் இருக்கு டிபி ரிக்வெஸ்ட். ஓகே, சோ இந்த டிபி ரிக்வெஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணா இன்னொரு பேஜ் வரும். அந்த பேஜ் வந்து அந்த பேசிக் டீடைல்ஸ் உங்களோட கன்சல்டன்டோட கேவைசி ஸ்டேட்டஸ், என்இஎஃப்டி ஸ்டேட்டஸ், பேன் கார்டு ஸ்டேட்டஸ், அப்படி டீடைல்ஸ் எல்லாமே இங்க இருக்கும். அப்புறம் டைட்டில் கூட இங்க இருக்கு. ஓகே, சோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம எலிஜிபிள் ஆயிருக்கா இல்லையா பாக்குறதுக்காக இந்த ஆப்ஷனும் உங்களுக்கு பார்க்க முடியும். சோ இதுல வந்து உங்க கேவைசி அப்ரூவல் இருக்கு, என்இஎஃப்டி அப்ரூவ்ட் இருக்கு, பேன் கார்டு அப்ரூவல் இருக்கு, அப்புறம் டைட்டில் வந்து ஆல்ரெடி above 13% level. So you are eligible for DP. So once இங்க பார்த்தா இங்க 4 ஆப்ஷன்ஸ் வருது. ஃபர்ஸ்ட் வந்து டிபி இன்ஃபர்மேஷன், செகண்ட் வந்து டிபி ரிக்வெஸ்ட், தேர்ட் வந்து பேமெண்ட், ஃபோர்த் வந்து 0BB ஸ்டாக் ஆர்டரிங். ஓகே, சோ நான் டிபிக்காக ரிக்வெஸ்ட் கொடுக்க போறேன். அதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து டிபி ரிக்வெஸ்ட்ல வந்து நான் வந்து கிளிக் பண்ணணும். ஓகே, சோ ஒன்ஸ் நான் வந்து டிபி ரிக்வெஸ்ட்ல கிளிக் பண்ணா ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ஏரியா பின்கோடு நம்பர் தான் கேட்கும். சோ நான் வந்து என்னோட ஏரியாவோட பின்கோட் நம்பர் இங்க டைப் பண்ணலாம். சோ நான் வந்து தமிழ்நாடோட எக்ஸிஸ்டிங் டிபியோட பின்கோடு தான் கொடுக்கிறது ஃபார் ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங். சோ டைப் பண்ண 643233. சோ நான் இங்க வந்து தமிழ்நாடோட ஒரு பின்கோடு கொடுத்துருக்கேன். இந்த பின்கோடு கொடுக்கும்போது ஸ்டேட் அப்புறம் சிட்டி வந்து ஆட்டோமேட்டிக்கலி வந்து செலக்ட் ஆகிடும். ஓகே, சோ இதுக்கப்புறம் இங்க நிறைய ஆப்ஷன்ஸ் கேக்குது. இங்க ஹவுஸ் நம்பர் கேக்குது, ஸ்ட்ரீட் கேக்குது, அட்ரஸ், லேண்ட்மார்க், கொரியர், இப்படி கேட்டுட்டே இருக்கு. இந்த ஆப்ஷனோட பக்கத்துல வந்து ஒரு ஸ்டார் மார்க் இருக்கு. இந்த ஸ்டார் மார்க் அப்படின்னா அந்த ஆப்ஷன் மேண்டேட்டரி தான், நீங்க கண்டிப்பா வந்து அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தாதான் ரிக்வெஸ்ட் சப்மிட் பண்ண முடியும். சோ ஹவுஸ் நம்பர் இல்லைன்னா பில்டிங் நம்பர் இருந்தா கொடுங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. ஸ்ட்ரீட் நேம் கண்டிப்பா கொடுத்துருங்க, ஏன்னா அது அட்ரஸ்ல வேணும். இல்லைன்னா இந்த டிபி அட்ரஸ் கால் இருக்குங்க, அங்க நமக்கு கம்ப்ளீட் அட்ரஸ் வந்து டைப் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அதுல ஒரு அட்ரஸ் கொடுக்குறேன். ஸோ நம்ம அட்ரஸ் கொடுக்கும்போது இப்படிதான் கொடுக்கணும், அப்போதான் உங்களுக்கு கொரியர் வந்து ஒழுங்கா இஷ்யூ இல்லாம வந்துடும். ஸோ இதுல ரிக்வெஸ்ட் பார்த்தா நான் அட்ரஸ் கொடுத்தது பார்த்தா மோதிகே டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட், சத்யா புக் ஸ்டால், நியூஸ் பேப்பர் ஏஜென்ட். ஸோ இது நம்மளோட எக்ஸிஸ்டிங் டிபியோட அட்ரஸ் தான். பில்டிங் நம்பர் 15/227, ஊட்டி கோயம்புத்தூர் ரோட், பந்தல்லூர், நீலகிரிஸ், தமிழ்நாடு. இதுதான் இவரோட கம்ப்ளீட் அட்ரஸ். இப்படி கம்ப்ளீட் அட்ரஸ் கொடுத்ததோட பெனிஃபிட் அப்படின்னா கொரியர் வரும்போது நீங்க உங்களை கால் பண்ணி கேட்க வேணாம், அப்புறம் கொரியர் வந்து கரெக்டா உங்களோட ஷாப்ல வந்துடும். இன்கம்ப்ளீட் அட்ரஸ் கொடுத்தா
இந்த கொரியர் டிலே, கொரியர் இஷ்யூ, கொரியருக்கு வந்து ஒழுங்கா வரல, அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே வந்துடும். ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்காக கம்ப்ளீட் அட்ரஸ் கொடுத்துருங்க. அப்புறம் இங்க லேண்ட்மார்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. பக்கத்துல ஏதாவது நியர் எஸ்பிஐ பேங்க் இல்லைன்னா நியர் ஏதாவது ஸ்கூல் அப்படி ஏதாவது இருந்தா அந்த லேண்ட்மார்க் கண்டிப்பா கொடுத்துருங்க. ஏன்னா அதுதான் உங்களோட அட்ரஸோட சப்போர்ட். ஓகே. சோ அப்புறம் இதுல வந்து கொரியர் ஆப்ஷன் இருக்கு. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சென்னையோட கொரியர் வந்து தமிழ்நாடோட கொரியர் வந்து சென்னை வேரோஸ்ல இருந்தா போகுது. அப்புறம் செல்ஃப் பிக்கப் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. நமக்கு வந்து தமிழ்நாடுல 3 எம்எஸ்சிஸ் இருக்கு. கோயம்புத்தூர், திருச்சி எம்எஸ்சிஸ் இருக்கு. சோ இதுல ஏதாவது எம்எஸ்சில 2 எம்எஸ்சி இருக்கு. இந்த எம்எஸ்சில இருந்து ஏதாவது செல்ஃப் பிக்கப் பண்ணோம்னா இந்த செல்ஃப் பிக்கப் ஆப்ஷன்ல போய் கோயம்புத்தூர் வேணும்னா கோயம்புத்தூர் செலக்ட் பண்ணுங்க, இல்ல திருச்சி வேணும்னா திருச்சி செலக்ட் பண்ணுங்க. இந்த டிடபிள்யூஹெச் வரும் வேரோஸ், பட் அங்க இருந்து செல்ஃப் பிக்கப் இல்ல. கொடுத்தாலும் ஜஸ்ட் சிம்பிளி செலக்ட் ஆயிடும், 0 செல்ஃப் பிக்கப்ல வந்துடும். இல்ல உங்களுக்கு ஏதாவது பர்டிகுலர் எம்எஸ்சில இருந்து செல்ஃப் பிக்கப் ஆப்ஷன் வேணும் அப்படின்னா அந்த எம்எஸ்சி செலக்ட் பண்ணுங்க. அப்புறம் இங்க கான்டாக்ட் நம்பர் இருக்கு, கான்டாக்ட் நம்பர் கொடுங்க. அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டிவ் நம்பர் கேட்கும், அங்க உங்களோட ஆல்டர்னேட்டிவ் நம்பர் மஸ்டா டைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இங்க இமெயில் ஐடி கொடுக்கறதுக்கு ஆப்ஷன் இருக்கு. உங்களோட ப்ரொஃபைல்ல கொடுக்கலன்னா அந்த இமெயில் ஐடி இங்க கொடுத்துடணும். அப்புறம் இங்க ஸ்டார் இமேஜ் கேட்கும், டிபி அட்ரஸ் இமேஜ் கேட்கும். ஓகே. சோ இதுல பார்த்தா நான் முன்னாடி சொன்ன மாதிரி முன்னாடி டிபிக்காக நம்ம வந்து ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும், டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும். சோ இங்க பார்த்தா உங்களோட பில்டிங்கோட 2 போட்டோ, பில்டிங்கோட அட்ரஸ், இந்த 2 டாக்குமெண்ட் மட்டும் போதும் டிபிக்காக அப்ளை பண்றதுக்காக. ஓகே. சோ ஸ்டார் இமேஜ் அப்படின்னா நம்ம பில்டிங்கோட இன்சைட்ல இருந்தோ அவுட் சைட்ல இருந்தோ ஒரு போட்டோஸ், ஒரு பில்டிங்கோட போட்டோஸ் வந்து நீங்க எடுத்துடணும். அப்புறம் பில்டிங்கோட அட்ரஸ் ப்ரூஃப் பார்த்தா நம்ம வந்து நம்மளோட வீட்டுல டிபி ஓபன் பண்ண அப்படின்னா நம்மளோட ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக் அப்படி ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் கொடுத்தா போதும். ஏன்னா அந்த டாக்குமெண்ட்ல வந்து கன்சல்டனோட நேம் இருக்கணும், பிளஸ் அந்த டிபியோட அட்ரஸ் மேட்ச் ஆகணும். அதுதான் டிபி அட்ரஸ் ப்ரூஃப். இல்ல நாம ஒரு கொமர்ஷியல் பில்டிங்ல டிபி ஓபன் பண்ண போறேன், பட் ரிக்வஸ்ட் கொடுத்தாலும் அங்க டிஸ்டன்ஸ் இஷ்யூ ஏதாவது இருக்கா, எனக்கு அந்த டிபி அப்ரூவ் ஆகாம எனக்கு தெரியாது. சோ அந்த டைம்ல நீங்க வந்து ரெண்ட் பில்டிங்ல ரிக்வஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னா ரிக்வஸ்ட் கொடுக்கும்போது டெம்பரரி டாக்குமெண்ட் கொடுத்தா போதும். டெம்பரரி டாக்குமெண்ட் அப்படின்னா அந்த பில்டிங்கோட எலக்ட்ரிசிட்டி பில் காப்பி அல்லனா அவரோட கமர்ஷியல் லைசன்ஸோட காப்பி அப்படி ஏதாவது டாக்குமெண்ட் கொடுத்து ரிக்வஸ்ட் கொடுத்தா போதும். ஏன்னா டிபி அப்ரூவ் ஆயதுக்கு அப்புறம் 7 days டைம் இருக்கு. அந்த 7 days டைம்குள்ள ரெண்ட் அக்ரிமெண்ட் கொடுத்தா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி பில் ரெண்டுன்னு எடுத்திருக்கேன், ரிக்வஸ்ட் கொடுத்திருக்கேன், பட் டியூ டு சம் ரீசன் என்னோட ரிக்வஸ்ட் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா நான் ஆல்ரெடி பில்டிங்க்கு அட்வான்ஸ், ரெண்ட் அக்ரிமெண்ட் எல்லாமே கொடுத்தனால நான் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் அதுல. ஸோ அதெல்லாம் ரிஜெக்ட் ஆயதுக்கு அப்புறம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து லாஸ் தான். ஸோ அதை அவாய்ட் பண்ணதுக்காக டிபி ரிக்வஸ்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு டெம்பரரி டாக்குமெண்ட் கொடுத்து பண்ணலாம். ரெண்ட் பில்டிங்காக ஒன்ஸ் அப்ரூவ் ஆனது உங்களுக்கு வந்து கரெக்ட் ரெண்ட் அக்ரிமெண்ட் சப்மிட் பண்ணலாம் வித்தின் 7 days. ஓகே. ஸோ நான் இதுல பார்க்க போறேன் அப்படின்னா ஸ்டார் இமேஜ் நான் செலக்ட் பண்ண போறேன். என்னோட பில்டிங்கோட போட்டோ நான் செலக்ட் பண்ணிருக்கேன். 2 பில்டிங் போட்டோ நான் வந்து செலக்ட் பண்ணிருக்கோம். அப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப் செலக்ட் பண்ணணும். என்னோட பில்டிங்கோட டாக்குமெண்ட் இருக்கு என்கிட்ட. ஸோ என்கிட்ட வந்து கமர்ஷியல் லைசன்ஸ், அப்புறம் எலக்ட்ரிசிட்டி பில் காப்பி இருக்கு. எலக்ட்ரிசிட்டி பில் காப்பி நான் அட்டாச் பண்ணிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் இங்க ஷேர் டிபி லொகேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்துருக்கு. ஓகே. ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் கம்பெனிக்கு ஒரு லொகேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்மளோட டிஸ்டன்ஸ் பாக்குறது வந்து லொகேஷன் வச்சுதான் டிஸ்டன்ஸ் பாக்குறது. ஸோ நீங்க டிபி ரிக்வஸ்ட் கொடுக்கும்போது இந்த டிபி ஷேர் லொகேஷன்ல கிளிக் பண்ணா இந்த மாதிரி ஒரு கூகுள் மேப் ஓப்பன் ஆகி வந்துடும். ஸோ கூகுள் மேப்ல பை டிஃபால்ட் நீங்க எங்க இருந்து இந்த வெப்சைட் அக்சஸ் பண்றது அந்த ஆப்ஷன் இங்க வந்துடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த ஆப்ஷன் தான் வந்தது, ஆனா நான் டிபி ஓப்பன் பண்ண போறது இந்த பில்டிங்ல தான். நான் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த லொகேஷன்ல கிளிக் பண்ணி மூவ் பண்ணி இந்த பில்டிங்ல வச்சிடணும். ஓகே. அப்புறம் சேவ் கொடுக்கணும். ஸோ சேவ் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்க லொகேஷன் வந்து சேவ் ஆயிடும். ஸோ நான் லொகேஷன் ஷேர் பண்ணிருக்கேன், என்னோட பில்டிங் போட்டோ, ரெண்ட் அக்ரிமெண்ட், பில்டிங்கோட அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ அப்புறம் இங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஆப்ஷன் இருக்கு. இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்செப்ட் பண்றதுக்கு அதை கிளிக் பண்ணா கண்டிஷன் வந்துடும். அதுல அக்செப்ட் கொடுங்க. அக்செப்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் சப்மிட் கிளிக் பண்ணுங்க. சப்மிட் கிளிக் பண்ணால உங்க ரிக்வெஸ்ட் வந்துடும். 1 minute 1 minute. நீங்க அந்த அட்ரஸ் டைப் பண்ணும்போது இப்ப ஃபார் an எக்ஸாம்பிள் என்னோட டிபி வந்து நான் செகண்ட் ஃப்ளோர்ல ஓபன் பண்றேன் அட்ரஸ்ல. So do I have to mention that second floor or first floor? Yes, mention பண்ணனும். ஓகே. அது பண்ண தவறினா என்ன ஆகும்? இல்லனா கொரியர் வந்து கீழ வந்து டெலிவரி கொடுத்துட்டு போகும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல டாட் டெலிவரி கிடைக்காது. ஓகே.
ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஞாபகத்தில் வச்சுங்க, உங்க டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்குது அல்லது செகண்ட் ஃப்ளோர்ல இருக்குன்னா யூ ஹாவ் டு மென்ஷன் தட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஆர் செகண்ட் ஃப்ளோர். இல்ல பண்ணாத பட்சத்தில் ஒவ்வொரு முறையும் அவங்க கிரவுண்ட் ஃப்ளோர்ல வச்சுட்டு போயிடுவார்கள். சரியா? தேங்க்யூ. ஓவர் டு யூ டிவி. ஓகே சார். ஸோ இதுதான் ஆப்ஷன். அகைன் ரிவைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பின்கோட் கொடுக்கணும், சிட்டி அண்ட் ஸ்டேட் ஆட்டோமேட்டிக்லி வந்து செலக்ட் ஆகிடும். டிபி அட்ரஸ் கொடுக்கணும். as Palli sir told, அந்த மாதிரி டிபி அட்ரஸ் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருந்தா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருந்தா நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டைப் பண்ணணும். இல்லைன்னா உங்களுக்கு டெலிவரி வந்து டோர் டெலிவரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வராது. ஸோ அந்த டீடைல்ஸ் கொடுக்கணும், லேண்ட்மார்க் கொடுக்கணும், செல்ஃப் பிக்கப் ஏதாவது இருந்தால் செலக்ட் பண்ணணும், ஆல்டர்னேட்டிவ் நம்பர் செலக்ட் பண்ணணும், அப்புறம் பில்டிங் போட்டோ ரெண்ட் கொடுக்கணும், அட்ரஸ் ப்ரூஃப் கொடுக்கணும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்செப்ட் பண்ணதுக்காக சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணாலே உங்க ரிக்வெஸ்ட் வந்து சப்மிட் ஆயிடும். இங்க வந்துடும் கன்சல்டன்ட் எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் டிபி. நம்மளோட ரிக்வெஸ்ட் சென்ட் ஆயிடு சொல்லி நமக்கு வந்துடும் பாப்அப் வந்துடும். ஓகே, ஸோ ஒன்ஸ் இந்த ரிக்வெஸ்ட் சென்ட் ஆனதும் எங்களுக்கு வந்து டிபி ரிக்வெஸ்ட் எங்களோட சிஸ்டத்துல வந்துடும். நம்ம வந்து வெரிஃபை பண்ணி உங்களை கால் பண்ணி அட்ரஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் அப்ரூவ் பண்ணி கொடுக்கும். பட் நான் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கேன், என்னோட ரிக்வெஸ்ட் சக்சஸ்ஃபுல்லி சென்ட் ஆயிருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும் உங்களுக்கு. ஸோ யூஸ்வலி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, என்ன கால் பண்ணும், இல்ல பழனி சாரை கால் பண்ணி கேட்கும், சார் நான் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கேன், அந்த ரிக்வெஸ்ட் அங்க வந்திருக்கேன் கொஞ்சம் பாருங்க, அப்படி கேட்டுட்டு இருக்கும். ஸோ இதுக்கும் நம்மளோட வெப்சைட்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆப்ஷன் நம்ம வந்து லாகின் பண்ணிருக்க ஆப்ஷன்ல டிபி ரிக்வெஸ்ட்ல போனா மீன்ஸ் ஆஃப்டர் டிபி ரிக்வெஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த சேம் ஆப்ஷன்ல வந்துருங்க, டிபி ரிக்வெஸ்ட் ஆப்ஷன்ல வந்துருங்க. அப்போ இங்க ஒரு கமெண்ட் வந்துடும், யுவர் ரிக்வெஸ்ட் இஸ் பெண்டிங் ஃபார் அப்ரூவல். அப்படி சொன்னா அப்படின்னா உங்க ரிக்வெஸ்ட் வந்து நீங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா கொடுத்துருக்கோம், அந்த ரிக்வெஸ்டோட அப்ரூவலுக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணிருக்கோம். ஸோ இதுதான் நம்மளோட ஆப்ஷன். ஒன்ஸ் இந்த ரிக்வெஸ்ட் அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் இந்த சேம் ஆப்ஷன்ல வந்து பேமெண்ட் கிளிக் பண்ணும்போது எங்க செக்யூரிட்டி டெபாசிட் 25,000, ட்ரேட் டெபாசிட் 75,000 பை டிஃபால்ட்டா வந்துடும். ஓகே, சோ இதுக்கு கீழே ஒரு பேமெண்ட் ஆப்ஷன் வரும். அந்த பேமெண்ட் கிளிக் பண்ணாலே உங்க கார்டு, கூகுள் பே, இன்டர்நெட் பேங்கிங் எல்லாமே யூஸ் பண்ணி ஆன்லைன்ல உங்களுக்கு பேமெண்ட் பண்ணலாம். அப்படி பண்ணா இம்மிடியட்டா வந்து டிபி கோட் கிரியேட் ஆயிடும். ஒன்ஸ் டிபி கோட் கிரியேட் ஆயதுக்கு அப்புறம் ரைட் சைட்ல மேல உங்க எம்சிஏ நம்பர் இருக்கு, இதோட பக்கத்துல உங்க டிபி கோட் வந்துடும். இந்த டிபி கோட் கிரியேட் ஆயதுக்கு அப்புறம் தேர்ட் ஆப்ஷன் இருக்கு, ஸ்டாக் பர்ச்சேஸ் பண்றதுக்காக. இந்த ஆப்ஷன்ல வந்து உங்களோட 0BV ஸ்டாக் உங்களுக்கு ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணலாம். ஓகே, செகண்ட், இந்த பேமெண்ட் வந்து ஆன்லைன்ல பண்ணாம நீங்க வந்து கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றா இருந்தா டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறம் ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருங்க. நம்ம வந்து ஆஃப்லைன்ல வந்து டிபி கோட் கிரியேட் பண்ணோம். டிபி கோட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ண உங்களுக்கு டிபி கோட் கிரியேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி. அப்படி இருந்தா நமக்கு வந்து ஒன்ஸ் டிபி கோட் கிரியேட் ஆனதும் உங்களோட வெப்சைட்ல வந்து ட்ரேட் வேலட் சொல்லி ஒரு வேலட் ஓப்பன் ஆகும். அந்த வேலட்ல வந்து இந்த 75,000 rupees கம்பெனி வந்து கிரெடிட் பண்ணி கொடுக்கும். அந்த அமௌண்ட் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்டாக் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஓகே, சோ அதுக்காக தனி ஆப்ஷன் இருக்கு, ஸ்டாக்கோட ஆப்ஷன், அது கூட காமிக்கலாம். அப்படின்ற உங்களுக்கு இந்த டிபியோட கம்ப்ளீட் ப்ராசஸ் கிளியர் பண்ணலாம். ஒன் செகண்ட், அது 9 போடணும், நீங்க 8 போட்டிருக்கீங்க. அது ஸ்டக் ஆயிருக்கு சைட். ரைட், சோ ஓகே, சோ ஒன்ஸ் நம்மளோட டிபி கோட் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் நம்மளோட எம்சிஏ நம்பரோட சேர்ந்து இங்க டிபி கோட் வந்துடும் 20016 அப்படி வந்துடும். ஒன்ஸ் டிபி கோட் வந்ததும் இந்த ஆப்ஷன்ல ஆர்டர் இருக்கு, அதுக்கு கீழே செல் ஸ்டாக் பர்ச்சேஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த செல் ஸ்டாக் ஆப்ஷன்ல போய் உங்களுக்கு உங்களோட 0BV ஸ்டாக் பர்ச்சேஸ் பண்ணலாம். பர்ச்சேஸ் பண்ண போகும்போது நம்ம வேலட்ல எவ்வளவு அமௌண்ட் இருக்கு, இப்போ 75,000 வந்து அந்த அமௌண்ட் இங்க வந்துடும். அதை வச்சு உங்களுக்கு ஸ்டாக் செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணலாம். பே பை ட்ரேட் வேலட் கொடுத்தா போதும், ஆன்லைன்ல ஆர்டர் செலக்ட் ஆயிடும். அப்புறம் உங்களோட பின்கோடு பேஸ் தான் டெலிவரி டைம். சம் ஆஃப் தி ஏரியா அது வந்து 4 ஒர்க்கிங் டே இருக்கு, 5 இருக்கு, அவுட் ஸ்டேஷன்ஸ் வந்து 6 ஒர்க்கிங் டே இருக்கு. ஸோ அந்த டைம்குள்ள உங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்டோட கொரியர் வந்துடும். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ஆன்லைன் டிபி ரிக்வெஸ்ட் ப்ராசஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுடலாம், நான் வந்து கிளியர் பண்ணி கொடுக்கலாம். ஓகே, இப்போ 500 மீட்டர்ஸ் சொல்லிருக்கீங்க. ஆமா, இப்போ ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் டிபி வந்து சுவிட்ச் ஓவர் பண்ண முடியுமா?
அட்ரஸ் சேஞ்ச் ஆனா கேட்டது ஆமாங்க. பண்ண முடியும். ஓகே. ஏன்னா தமிழ்நாடோட கரண்ட் வந்து ஏர்லியா நமக்கு வந்து 3 கிலோமீட்டர் அண்ட் 1 கிலோமீட்டர் இருந்தது. பட் கரண்ட்லி தமிழ்நாடு பாலிசியில தமிழ்நாடு என்டையர் டிபிஸோட டிஸ்டன்ஸ் வந்து 500 மீட்டர் தான். ஓகே சார். தேங்க்யூ சார். ஸோ இந்த பெல்ட் ப்ராப்ளம் இல்லை, இது ஏரியாஸ் வந்து பெல்ட்டா பிரிக்கல. எனி ஏரியாஸ் 500 மீட்டர்ஸ் இருந்தா போதும். எல்லா ஏரியாஸ்லயுமே 500 மீட்டர்ஸ். என்டையர் தமிழ்நாடு 500 மீட்டர். தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே. Any other doubts? வேற ஏதாச்சும் கேள்வி கேட்கணும், நீங்க உங்களை அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ். சார் இப்ப டிபிஸ்ல ப்ராடக்ட் இல்லாம ஹலோ சொல்லுங்க மேம். சார் இப்ப டிபில ப்ராடக்ட் வச்சு நம்ம சேல் பண்றோம். அது இல்லாம நிறைய இப்ப பாத்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட் ஷாப்ஸ் எல்லாம் வச்சு மீட்ல இன்னொரு ரெக்வெஸ்ட் வந்திருக்கா இல்ல புது டிபி ஆல்ரெடி இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஓகே, அதுக்காக நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. நம்மளோட வெப்சைட்ல போனா ஸ்டோர் லொகேட்ல பார்த்தா கம்பெனியோட ஆக்டிவ் டிபிஸோட லிஸ்ட் தான் ஸ்டோர் லொகேட்ல வந்துடும். ஏன்னா நம்ம டிபி வந்து 2-3 மந்த்ஸ் பில்லிங் பண்ணலன்னா கூட ஸ்டோர் லொகேட் லிஸ்ட்ல நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். ஓகே, சோ அதை வச்சு உங்களுக்கு செக் பண்ணலாம் ஏதாவது டிபி அங்க இருக்கா இல்லையான்னு. செகண்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை இருக்கு, சென்னையில லொகேஷன் இருக்கு. அந்த லொகேஷன்ல வேற ஏதாவது டிபி ரிக்வெஸ்ட் வந்திருக்கா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நம்மளோட ரிக்வெஸ்ட் எப்படி வரும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லொகேஷன்ல மல்டிபிள் பீப்புள்ஸ் வந்து அப்ளை பண்ணாலும் ஃபர்ஸ்ட் யாரோட ரிக்வெஸ்ட் தான் நம்மளோட சிஸ்டத்துல வந்தது அந்த ரிக்வெஸ்ட்டுக்கு தான் நம்ம வந்து ப்ரையாரிட்டி கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு பிளேஸ்ல வந்து 2 ரிக்வெஸ்ட் வந்திருக்கு, உங்களுடைய வந்திருக்கு, வேறொரு டீமோட வந்திருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் யாரோட ரிக்வெஸ்ட் அதுதான் கம்பெனி வந்து ப்ராசஸ் பண்ண போறது. சோ இதுக்கு நமக்கு தெரியாது, நம்ம டிபி ரிக்வெஸ்ட் கொடுக்கும்போது நமக்கு தெரியாது வேற ஏதாவது ரிக்வெஸ்ட் அங்க வந்திருக்கா இல்லையா தெரியாது. ஓகே, சோ அதனால நம்ம ஒரு பில்டிங் ரெண்ட் எடுத்து டிபி ஓபன் பண்ண போகும்போது அந்த பில்டிங்கோட ரெண்ட் அக்ரிமெண்ட் நீங்க டிபி ரிக்வெஸ்ட்ல சேர்ந்து சப்மிட் பண்ண வேணாம். ஃபார் த டைம் பீயிங் டெம்பரரியா வந்து அந்த டிபிக்காக அந்த பில்டிங்கோட ஏதாவது எலக்ட்ரிசிட்டி பில் காப்பி, அப்புறம் கமர்ஷியல் டாக்ஸ் லைசன்ஸ் காப்பி, அப்படி ஏதாவது டெம்பரரி டாக்குமெண்ட் வச்சு டிபிக்காக ரிக்வெஸ்ட் கொடுக்கலாம். ஒன்ஸ் ரிக்வெஸ்ட் வந்து சப்போஸ் இந்த ரிக்வெஸ்ட் ரிஜெக்ட் ஆனா கூட உங்களுக்கு எதுவும் லாஸ் இல்லை. பட் நீங்க ரெண்ட் அக்ரிமெண்ட்ல எடுத்து டிபி ரிக்வெஸ்ட் கொடுக்கும்போது ரிக்வெஸ்ட் ரிஜெக்ட் ஆனா அந்த ரெண்ட் அக்ரிமெண்ட்டும் அதுக்கு நீங்க கொடுத்த அட்வான்ஸ் லாஸ்ட் தான். சோ அதை அவாய்ட் பண்றதுக்காக டெம்பரரி டாக்குமெண்ட் வச்சு உங்களுக்கு ரிக்வெஸ்ட் கொடுக்கலாம். ரிக்வெஸ்ட் கொடுத்தாலே இந்த ரிக்வெஸ்ட் அப்ரூவ் ஆகுதுக்கு அப்புறம் அந்த லொகேஷன் அவருக்காக 7 டேஸ்க்கு வந்து பிளாக் பண்ணி வச்சிடும். இந்த 7 டேஸ்க்குள்ள வந்து நீங்க வந்து அந்த அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், பிளஸ் பில்டிங்கோட ரெண்ட் அக்ரிமெண்ட் கொடுக்கணும். சப்போஸ் நீங்க ரிக்வெஸ்ட் அட்ரஸ் ப்ரூஃப் கொடுக்காம பேமெண்ட் கட்டி டிபி ஓபன் பண்ணி வச்சிருக்கோம், மேபி நெக்ஸ்ட் டேல நீங்க வந்து பேமெண்ட் கொடுத்து டிபி ஓபன் ஆயிடுச்சு, பட் ரெண்ட் அக்ரிமெண்ட் கொடுக்கல. அப்படி இருந்தா மேக்ஸிமம் வந்து 7 டேஸ் நாம வந்து வெயிட் பண்ணோம். 8th டே நீங்க அந்த பேமெண்ட் அந்த ரெண்ட் அக்ரிமெண்ட் கொடுக்கலன்னா கூட டிபியோட பில்லிங் வந்து டெம்பரரி பிளாக் ஆயிடும். ஓகே, சோ சிம்பிள் இப்படிதான். நீங்க ரிக்வெஸ்ட் கொடுக்கும்போது பில்டிங் ரெண்ட் அக்ரிமெண்ட் வேணாம், ஏதாவது டெம்பரரி டாக்குமெண்ட் வச்சு ரிக்வெஸ்ட் கொடுக்கலாம். ஒன்ஸ் அப்ரூவ் ஆனது 7 டேஸ் டைம் இருக்கு, அதுக்குள்ள ரெண்ட் அக்ரிமெண்ட் கொடுத்தா ஓகே. தேங்க் யூ சார். அப்புறம் டிபியோட பேமெண்ட்டுக்கும் டைம் இருக்கு. உங்களோட டிபி ரிக்வெஸ்ட் இன்னைக்கு அப்ரூவ் ஆனா நெக்ஸ்ட் டேல இருந்து 7 டேஸ் தான் டைம். வித்தின் 7 டேஸ்க்குள்ள நீங்க வந்து பேமெண்ட் கட்டணும். பேமெண்ட் கட்டலைன்னா 8th டே வந்து ரிக்வெஸ்ட் வந்து ரிஜெக்ட் ஆகும், ஆட்டோமேட்டிக் ரிஜெக்ட் ஆகும். சோ ஃபார் எக்ஸாம்பிள் 8th டே ஆட்டோமேட்டிக் ரிஜெக்ட் ஆயிடுச்சு, வேறொரு ஆளு வந்து அந்த லொகேஷன்ல அப்ளை பண்ணிருக்க, ஆனா நீங்க ரீஅப்ளை பண்ணது நெக்ஸ்ட் டே 1 டே கழிச்சு தான் அப்ளை பண்ணது. பட் ப்ரையாரிட்டி வந்து ஃபர்ஸ்ட் யாருக்கு வந்திருக்கு அவருக்கு தான் வரும். நீங்க முன்னாடி அப்ளை பண்ணிருக்க, முன்னாடி அப்ரூவ் ஆயிருக்கு சொல்லி நமக்கு வந்து ப்ரையாரிட்டி வராது. ஸோ அதனால ரிக்வெஸ்ட் போட்டா 7 டேஸ்க்குள்ள பேமெண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், இல்லைன்னா ரிஜெக்ட் ஆயிடும். ரிஜெக்ட் ஆனா எகைன் உங்க ரிக்வெஸ்ட் வரும்போது ஃப்ரெஷ் ரிக்வெஸ்ட் மாதிரி தான் நாம வந்து ப்ராசஸ் பண்றது. ஓகே, தேங்க் யூ சார். This is clear for everybody. Yeah, thank you sir. ஓகே, வேற ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். குட் மார்னிங் சார். இப்போ வந்து சார் நம்ம டிபி வந்து 500 மீட்டர்ஸ்க்கு டிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த 500 மீட்டர்ஸ் வந்து 360 ஸ்கொயர் இதுவும் பார்ப்போமா? டிகிரிஸ்லயும் பார்ப்பீங்களா? எப்படி செக் பண்ணுவீங்களா சார்? எஸ் மேம், சரௌண்டிங் தான் பார்க்குறது. ஓகே சார், ஓகே சார். ஸோ இதோட டிஸ்டன்ஸ் பாலிசி அப்படின்னா நான் சொன்ன மாதிரி பில்டிங் டு பில்டிங் வந்து டிஸ்டன்ஸ் இருக்கணும்.
So இதை நாம வந்து செக் பண்றது கூகுள் மேப்ல தான். ஸோ ஒன் பில்டிங் டு another பில்டிங் நமக்கு லெட்ஸ் சே ஒரு 3 ரூட் இருக்கு. இந்த 3 ரூட்ல ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எது வருதோ அந்த ஷார்ட்டஸ்ட் வந்து 500 and above இருக்கணும். 500 லெஸ் வந்து ஏதாவது ஒரு ரூட் மோட்டார் அக்சசிபிள் ரூட் இருந்தா அப்ரூவ் ஆகும். ஓகே சார், தேங்க்யூ சார். ரைட் சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சார் இதுல வந்துட்டு இப்போ வந்து ஆல்ரெடி 2 lakhல இருக்கிற டிபிக்கும் இன்னொரு புதுசா வந்து 1 lakh இருக்கிற டிபிக்கும் அதுக்கு அந்த மினிமம் அந்த 500 மீட்டர் தேவையா சார்? சாரி சார், ரிப்பீட். ஆக்சுவலா வந்து ஆல்ரெடி 2 lakh டிபி வச்சிருக்காங்க. அதுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தவங்க வந்து 1 lakh டிபி எடுக்கும் போது அவங்களுக்கு அந்த 500 மினிமம் அது ரெஸ்ட்ரிக்டா இல்ல அது எப்படி சார்? அது 3 kilometers ரெஸ்ட்ரிக்டா? Currently entire Tamil Nadu 500 meters தான் for no DP approval. Also existing DP க்கு வந்து அட்ரஸ் சேஞ்ச் பண்ணா கூட 500 மீட்டர் தான் பாலிசி. ஓகே சார், ஓகே, थैंक यू. within Tamil Nadu பண்ணலாம், outside Tamil Nadu பண்ண முடியாது. ஓகே, थैंक यू. So, any other questions? Ten seconds more. Any other questions, my dear friends? Thank you, Ibi. Thank you very much.